காலையில் பால் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து தோஞ்சிருச்சு. பாப்பா வந்து தம்பியை கூட்டின்னு வந்து கவரில் எடுத்துகிட்டு வந்து டஸ்ட்பினில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க மேடம். சரி, இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்துருவோமா? வெல்கம் டு 2K மம்மிஸ் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கையோட டின்னர் சமைக்க போயிடுவோம். பூசணிக்காய் வந்து பொரியல் செய்யலாம் தான் வாங்கினேன். கடலக்கொட்டை போட்டு பொரியல் செஞ்சால் பாப்பா கொஞ்சம் சாப்பிடுவா. பட் அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிடுவாளான்னு தெரியல. அதனால வந்து இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு வேறு ரெசிபி தான் பண்ண போகிறேன். காலையில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ வந்து பூசணிக்காய் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து ஒரு சொம்பு போல் தண்ணி ஊற்றி கொலன்னு வந்து வேக வச்சுருங்க. அது ஒரு சைடு வேகிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து தோல் சீவிட்டு வந்து வேக வச்சுட்டேன். அந்த சைடு தம்பி வேறு தண்ணி வேணும்னு சைகையில் சார் வந்து ஒரு வார்த்தை பேசுகிறாரு, ஒரு வார்த்தை இன்னும் வந்து பேச பழகிட்டுருக்காரு. சரி சொல்லிட்டு கேப்சிகமும் இருந்துச்சு. சரி, இந்த உருளைக்கிழங்கு கேப்சிகம் வச்சு ஒரு கிரேவி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சிருந்தேன். அதுக்குள்ளே இந்த சேரை தூக்கின்னு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பசிக்கோஸாக இருக்குது. அதுக்கு வந்து அவர் பிடிச்ச மாதிரி திங்ஸ் கொடுத்தா தான் வந்து கிச்சன் விட்டு போவார், இல்லைனா போக மாட்டார். இப்போ வந்து பூசணிக்காய் வந்து நல்லா கொலன்னு வந்துருச்சு. அதை என்ன பண்ணால் மிக்சியில் வந்து ஒரு சுற்று விட்டுட்டேன். அது வந்து நம்ம கையில் என்ன தான் மசிச்சாலுமே சிலது வந்து அப்படியே கட்டியாக இருக்கும். இது வந்து மாவில் வந்து நம்ம வச்சு தேய்க்கும் போது வந்து நல்லா வராது. அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக வந்து குட்டீஸ் கூட உட்காந்து கதை பேசினே வந்து மாவு பிசைஞ்சிடலான்னு சொல்லிட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சிட்டு, அதாவது கோதுமை மாவு கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை வந்து குட்டி சாப்பிடாதனால எல்லாமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் வந்து வறுத்து தூள் பண்ண அந்த இது இருந்துச்சு. அந்த ஜாரில் வந்து அலசிட்டு தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். அதுக்குள்ளே அம்மாவா நீங்கள் வந்து பாருவா, நான் தம்பியை நானே தூக்கிட்டேன், நான் பிக்கல் ஆகிட்டேன்னு மேடம்க்கு ஒரே சந்தோஷம். சரி, ஓகே. தயிரில் என்னென்ன போட்டேன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா வந்து பட்டர் வந்து எடுத்துகிட்டு, பட்டர்னா நீங்கள் கீ கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தின் ஸ்லைசஸாக, இந்த ஆனியனும் அந்த கேப்சிகமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ இதில் கூட வந்து வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதுவுமே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா சாட்டே பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சமைக்கிறது முக்கியம் இல்லை, சமைக்கிறதோட சைடில் வந்து பாத்திரம் வந்து சேரக்கூடாது. அதனால் நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன், அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் வந்து அந்த ஒரு சீன் மட்டும் ப்ராப்பராக வெளில. அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி நல்லா வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம் இந்த தயிர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுவுமே அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சால்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஒரு கொதி வரட்டும். லைட்டாக ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே கொதி. இப்போ நான் வந்து சாட்டே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே அது கூட ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுருங்க. ஏன்னா தயிர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், மசாலா ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கெட்டியான கிரேவி தான் வரும். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு சைடு வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். பூசணிக்காய் சப்பாத்தி தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குட்டீஸ் வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்க. சைடில் வந்து எனர்ஜியுமே சேர்ந்துடும். எப்படி நம்ம ஐடியா. இது வந்து நல்லா 2 சைடு ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கும்போது கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் ஊற்றி இறக்கிக்குவோம். அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூசணிக்காய் சப்பாத்தி செஞ்சேன். நான் அடுத்த நாள் என் புருஷனுக்கு சொல்லும் போது தான் தெரியுது அது வந்து பூசணிக்காய் சப்பாத்தின்னு சொல்லிட்டு. எப்படி பாருங்கள், கிரேவி பாருங்கள், அவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து தாபா ஸ்டைல் வந்து ஆலு பூஹான்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருந்துச்சு. சுட சப்பாத்தியோட இது வந்து சாப்பிடும்போது தோசைக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து மியூசிக் கிளாஸ் இருந்துச்சு. அதுக்கு அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்படியே வந்து ஜாலியாக ஒரு ரைட் போயிட்டு வந்தோம் ஈவினிங்கு. ஸோ அவளை வந்து கிளாஸ் விட்டுட்டு வர டைமில் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ தம்பிக்கு வந்து போர் அடிச்சிருந்தால அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து ஓடி விளையாடிட்டு இருந்தோம். வேணும்னே மேலே அந்த ஆண்டி வந்தோடனே அவனுக்கு வேணுமே ஹாக்கி ஸ்டிக்கெல்லாம் வெளில போட்டுட்டு எடுத்து கொடுக்க சொல்லி அவங்க கூட கொஞ்ச நேரம் ரொம்படியாக பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம். அவ்வளோதான் இன்றைக்கான vlog. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.